அனைவருக்கும் வணக்கம். பெரிய வெங்காயம் முருங்கைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வரமிளகாய் கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். இந்த ராகி மாவு 1 கப் வழியே நான் போடுறேங்க. 2 ரொட்டி தான் சுடுவேன், மீதி அப்படியே வச்சுருவேன். சாயந்தரத்துக்கு மறுபடியும் சுட்டு சாப்பிடுவோம். கல் உப்பு பாருங்கள், தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு தூள் உப்பு யூஸ் பண்ணவே மாட்டேன். கல் உப்பு தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஊற்ற வேண்டியது தான். ஊற்றி பிணைஞ்சி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா தோசைக்கல்லில் வச்சு சுட வேண்டியது தாங்க. 2 ரொட்டி சுட வேண்டியது தான். இன்றைக்கி காலையில் டிஃபனே ரொட்டி தாங்க, ராகி மாவு ரொட்டி தாங்க. ராகி மாவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தி ஃபுட்டுங்குது. கால்சியம் சத்து நிறைய இருக்குது ராகி மாவில். அடிக்கடி ராகி மாவு ரொட்டி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் ஒன்று போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. கருவேப்பிலை தலை பாருங்கள், எங்கள் வீட்லேயே இருக்குதுங்க. ஃப்ரெஷ்ஷாக போய் பொரிச்சிட்டு வந்துட்டேன். கருவேப்பிலை தலையை பொடி பொடியாக கிள்ளி போட்டிருக்கேன். இதை அப்படியே பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி 2 ரொட்டி சுடணுங்க. கேழ்வரகு மாவு ரொட்டி, ராகி மாவு ரொட்டி, அடைன்னு சொல்லலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சுங்க. நல்லெண்ணெய் தான் வச்சு தேய்ச்சிருக்கேன். இப்படி தான் ரொட்டி சுடணுங்க. ரொம்ப மெல்லிசாக தட்டிட்டு ரொட்டி சுடணும். சுற்றி எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றணுங்க. இந்த ராகி மாவு ரொட்டி நல்லா வெந்துருச்சுங்க. இந்த வாழை இலையை போய் கட் பண்ணிவிட்டு வந்தேன். வாழை இலையை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அது ரொட்டி சுட்டாச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.